நீங்க கேட்டபடி நான் 30% போனஸ் தரேன். என்ன இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இன்னும் 4 நாள்ல உங்க டேபிளுக்கு உங்க கேஷ் வந்துரும். என்ன சந்தோஷம் தானே? 20% மேல கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சோம். பரவாயில்ல, 30% கொடுத்து எங்க வாழ்க்கையில ஒளியேற்றிட்டீங்க மேடம். இங்க நடக்கிறதெல்லாம் எப்படி அக்காவுக்கு போகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாம் உன் வேலை தானா? சபாஷ், ரொம்ப நன்னா இருக்கு. இன்னும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. பாஸ்கர், இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஜோசியர் சொன்னது பொய்ன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அது உண்மைங்கிற மாதிரி நீங்க தானே நம்ப வைக்கணும். என்ன பண்ணலாம் பாஸ்கர்? ஆமா, எல்லாத்துக்கும் என்னையே கேளுங்க. சரி சரி, இதுக்கும் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். எப்படி இருக்கு என் ஐடியா? ஒர்க் அவுட் ஆகும்ல? இந்த திட்டத்தை மட்டும் நீங்க நிறைவேத்துங்க, நிச்சயமா சக்சஸ் நமக்கு தான். பத்மா, கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வர வேண்டியதானே? பாவண்டி ரங்கா இத்தனை நேரமா அழுது அழுது இப்பதாண்டி தூங்க பண்ணிட்டு வரேன். ஆமா, கோயில துளசியை பார்த்துட்டு வரேன். அதான் கொஞ்சம் நாழி எடுத்து. துளசியை பாத்தியா? ஆமா. கிருஷ்ணா எப்படி இருக்கா? சுதா எப்படி இருக்கா? எல்லாரும் நீ விசாரிச்சியா? பாத்தேலா, துளசியை கோயில்ல பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன உடனே பாத்தேலாமா, எப்படி நீங்க மாமாவை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டே. ஆனா ஆனா உங்க தம்பிக்கு உங்க மேல பாசமே இல்லை. இந்த குடும்பத்து மேல அவர் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. நம்ம எல்லாரையும் விரோதியா நினைச்சு இந்த குடும்பத்தையே அழிக்கணுங்கிறதுக்காக அவர் வெறியோட அலையறார். என்னடி சொல்ற? ஆமாமா, நம்ம கம்பெனில போனஸ் அதிகமா வேணும்னு சொல்லி ஒரு யூனியன் லீடர் தகராறு பண்றாரு இல்லையா? அவரை தூண்டி விட்டு போனஸ் அதிகமா கேட்க சொல்றது யார் தெரியுமா? நம்ம சுதர்சன் மாமா தாமா. நான் சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. பாருங்கம்மா, நமக்கு எதிரா அந்த யூனியன் லீடர் நிக்கிறார். அந்த யூனியன் லீடருக்கு பின்னாடி சுதர்சன் மாமா நிக்கிறார். சுதர்சன் மாமாவுக்கு பின்னாடி அந்த சக்கரவர்த்தி நிக்கிறார். இப்படி நம்மளை எதிர்க்கிறவா எல்லாரும் சங்கிலி தொடர் மாதிரி பிணைஞ்சுட்டு நிக்கிறார். மாமாவோட புத்தி ஏன் தான் இப்படி வர வர மழுங்கி போகுதுன்னு தெரியலையே. மாமா இந்த ஆத்துல தான் வளர்ந்தார், நம்மளுடைய கம்பெனில தான் தன்னே வளர்த்துண்டார். இப்ப நம்மள அழிச்சி ஆகணும்னு கங்கணம் கட்டி நின்று இருக்காளே அந்த கும்பலுக்கு தலைமை தாங்கி நின்று இருக்கார். இவர் திருந்தவே மாட்டாரா? அதை விடு ஸ்ரீவத்சா. இத்தனை வருஷம் சுதர்சன் நம்மாத்துல இருந்தானோ இல்லையோ, உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தா? உன்னை விட அவன் தான் வசதின்னு தலைமையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடி இருந்தாலும். ஆமா, இப்ப அவளுக்கு புரிஞ்சிருக்கும், தம்பி தம்பி தான், புள்ள புள்ள தான்னு. இத நாம அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு விலை கொடுத்துருக்கோம். கொஞ்சம் சும்மா இருக்கலா? பத்மா, துளசி வேற என்ன சொன்னா? அம்மா, துளசி பெரிய கில்லாடியா இருக்கா. கொஞ்ச நாள் தான் நம்ம கம்பெனில வேலை பார்த்திருக்கா. ஆனா கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் விரல் நுனில வச்சுட்டு இருக்காமா. அவ என்ன சொல்றானா, லேபரர்ஸ் கேட்கிற போனஸ் அமௌண்ட்டை பிரச்சனை பண்ணாம உங்க ஆத்துக்காரரை கொடுக்க சொல்லிடு. இந்த கூடுதல் செலவை கிரானைட் கான்ட்ராக்ட் மூலமா நாம சரி கட்டிடலாம். அதை விட்டுட்டு போனஸ் பிரச்சனையில மாட்டிண்டோன்னு வச்சுக்கோங்க, கம்பெனி லாக் அவுட்ல போயிடும். அப்புறம் நமக்கு தான் நஷ்டம்னு சொல்றேன். சிவசா, நாளைக்கே போர்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. லேபர்ஸ் கேட்கிற போனஸை
போர்டு மீட்டிங் அஜெண்டால வச்சு பாஸ் பண்ணலாம். சரிம்மா. ஆ இது கேளுங்கோ, நம்ம கம்பெனி ஆபீஸ்ல செவரு கதவு இது எல்லாத்துக்கும் காது இருக்குன்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா நீங்க என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அது இம்மீடியட்டா சுதர்சன் மாமா காதுக்கு போயிடுறது. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் சித்த ரகசியமாவே செய்யுங்கோ, புரியுறதா? இதுக்கு தாண்டி இதுக்கு தான் என் மாட்டு பொண்ணு வேணுங்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சு கோட்டையை பிடிக்கணும். நாங்க கம்பெனியை நடத்தல, நாம கம்பெனியை நடத்துறோம். நம்ம கம்பெனியை வச்சு ஒரு 4 மனுஷா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஆரம்பத்துல இருந்தே கம்பெனிய எப்பவுமே தொழிலாளர்கள் மேல அக்கறை வச்சுதான் நடத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனா கொஞ்ச நாளாவே யாரோ வேண்டாதவா சொல்றத கேட்டு சிலர் கம்பெனிக்கு விரோதமா செயல்படுறாங்க. நிர்வாகம் கொடுக்க முடியாத அளவுக்கு போனஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிர்வாகம் கொடுக்க முடியாதபடி நெருக்கடி நிலையை உண்டாக்கி கம்பெனியை இழுத்து மூடணுங்கிறது சிலரோட கனவு. இல்ல இல்ல, பகல் கனவு காண்றாங்க. இங்க இருக்கிற சிலர் அதுக்கு ஒத்துழைப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அத நாங்க தரோம். ஆமா, நீங்க எல்லாம் எவ்வளவு % போனஸ் கேக்குறேன்? 30% மேடம். 30%? என்னடா இம்பாசிபிள். கம்பெனி ரூல்ஸ் படி அதிகபட்ச போனஸே 20% தானே. உங்களுக்கு தெரியாதா? அது இல்ல மேடம். இங்க பாருங்க, நான் எந்தவித வாக்குவாதமும் பண்ண விரும்பல. சுமூகமா தீர்த்து வைக்க தான் வந்திருக்கேன். நீங்க கேட்டபடி நான் 30% போனஸ் தரேன். என்ன இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இன்னும் 4 நாள்ல உங்க டேபிளுக்கு உங்க கேஷ் வந்துரும். என்ன சந்தோஷம் தானே? 20% மேல கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சோம். பரவாயில்ல, 30% கொடுத்து எங்க வாழ்க்கையில ஒளியேத்திட்டீங்க மேடம். 30% போனஸ்க்கு அக்செப்ட்னு கையெழுத்து போட்டு உங்க டேபிளுக்கு போங்க. 4 நாள்ல கேஷ் வந்து சேரும். கழுத்து போடுங்க. ஆடிட்டர், மற்ற விஷயத்தை பாத்துக்கங்க. ஓகே சார். இங்க பாருங்க, இனிமே நீங்க கம்பெனிக்கு விசுவாசமா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒழுங்கா உழைச்சேல்னா நிச்சயமா இந்த கம்பெனி உங்களுக்கு நிறையவே செய்யும். கண்டவா பேச்செல்லாம் கேட்டுண்டு உங்களோட திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டுக்காதீங்க. போங்க. ஓகே மேடம். சரிங்க மேடம். வரேன் மேடம். வணக்கம் சார். வாங்க சேதுராமன் சார், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கலான்னு தான் நினைச்சேன். என்ன விஷயம்? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை வழியிலே பார்த்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நடந்து முடிஞ்ச போர்டு மீட்டிங்ல போனஸ் அதிகமாக கேட்டோம். நாம கேட்ட போனஸை கொடுக்க முடியாம நிர்வாகம் திணறணும். ஆமா, அதை பயன்படுத்தி தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அந்த ஸ்ரீ சாரை கதிகலங்க வைக்கலாம்னு நாம நினைச்சோம். நினைச்சது எதுவும் நடக்காது சார். உங்க அக்கா இளம் பஞ்ச ஊதி தள்ளுற மாதிரி ஊதி தள்ளிட்டாங்க சார். அப்படி என்ன பண்ணா எங்க அக்கா? சார், எந்தவித பிரச்சனையும் இல்லாம லேபர்ஸ் கேட்ட போனஸை தரதா ஒத்துக்கிட்டாங்க சார். இவ்வளவு பெரிய போனஸ் அமௌண்ட்டை எப்படி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்க? அக்கா மேக்சிமம் நகையெல்லாம் போட்டுட்டு நகை கடை மாதிரி போர்ட் மீட்டிங் வருவாளே தவிர இவ்வளோ பெரிய டிசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸ்ரீவத்சன் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா செயல்படுறதுக்கு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. அவன் கூட எங்க அக்காவும் சேர்ந்திருக்கானா இதுல யாராவது கண்டிப்பா 3வது மனுஷா இன்வால்வ் ஆகி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அது யாருன்னு கண்டுபிடிப்பேன் சார். நிர்வாகம் தொழிலாளர்கள் கேட்ட போனஸை தரதா ஒத்துக்கிட்டதுனால அவ்வளோ தொழிலாளர்களும் நிர்வாகத்தை தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம பக்கம் இனிமே எந்த தொழிலாளியும் வரமாட்டாங்க சார். சார்,
அப்போ நான் வரேன் சார். ம். ஹலோ டேவிட், நான் தான் பாஸ்கர். வணக்கம் சார். ரெடியா இருக்கல்ல? ஆமாங்க. அதோ பாரு, உன் எதிரில பச்சை கலர் பனியன் போட்டு ஒருத்தர் வாக்கிங் வந்துட்டு இருக்காருல்ல, அவர்தான் நான் சொன்ன ஆளு. நல்லா பாத்துக்கோ. பாத்துட்டேன் சார். நீ கார்ல இடிக்கிற இடியில அந்த ஆள் ஒரே அடியா பரலோகம் போயிடணும். அடிச்சு ஒரு நிமிஷம் கூட நிக்காம போய்கிட்டே இரு. யாருக்கிட்டையும் மாட்டிக்கூடாது. ஓகே ஓகே. பெருமாளே, அந்த ஜோசியர் நீ தாலிக்கு பங்கம் வரும்னு சொன்னதுலேருந்து நீக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணுக்கு மரியாதையையும் சந்தோஷத்தையும் அடுத்தவா கிட்ட கௌரவத்தையும் கொடுக்கறது அவ பூவோடையும் பொட்டோடையும் இருக்கிறதா. சுரேஷுக்கு ஒரு வாரிசு உருவாகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் கேட்டா சுரேஷ் என் வயித்துல உண்டானப்ப இருந்த சந்தோஷத்தை விட அவனுக்குன்னு ஒரு வாரிசு உருவாகிறது ரொம்ப சந்தோஷமாவும் அலாதியாவும் இருக்கு. சாரி செல்லம், அந்த ஜோசியக்கார சொன்னது எல்லாருக்கும் உண்மை நிரூபிக்கணும்னா உன்னை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சே ஆகணும். ஒரு சந்தோஷம், செத்தாதான் எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்துவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். சாகறதுக்கு முன்னாடியே உனக்கு அஞ்சலி செலுத்திடுறேன், வாங்கிக்க. பெருமாள், கௌசல்யாவுக்கு பிறக்க போற குழந்தையினால என் பொட்டுக்கும் பூவுக்கும் பங்கம் வரும்டா. வேண்டாம், நீக்கு அந்த குழந்தைய வேண்டாம். வேண்டாம் பெருமாளே. பெருமாளே, என் ஆத்துக்காரர் உயிரோட நீக்க வேணும். அவர் தீர்க்காயசோட இருக்கணும், தீர்க்காயசோட இருக்கணும். எல்லா பொம்மநாட்டியும் விரும்புற மாதிரி பூவோடையும் பொட்டோடையும் நான் போய் சேரணும். பெருமாளே, என் ஆத்துக்காரர் தீர்க்காயசோட இருக்கணும்னு வேண்டிட்டு
நமஸ்கரிச்சேன். குங்குமம் இப்படி தவறி விழுந்துடுத்தே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி என் பூவுக்கு பொட்டுக்கும் ஏதாவது பங்கு வந்துருமோ? இல்ல இல்ல, அவருக்கு ஒண்ணு ஆகக்கூடாது, அவருக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. அவர் தீர்க்காயுசோடு இருக்கணும், அவர் தீர்க்காயுசோடு இருக்கணும். பெருமாளே, நீதான் காப்பாத்தணும். என்னாச்சு உங்களுக்கு? என்னன்னா இதெல்லாம்? என்னாச்சு உங்களுக்கு? சாப்பிடுறா? எனக்கு வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் பண்றீங்க. ஒரே வாய்தான். அக்கா, நீங்க ஊட்டிட்டுங்க, நான் போய் போன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். ஓ சரியா? சமத்தா சாப்பிடணும் சரியா? எங்க ஆக்காட்டு. ஹலோ ஹலோ துளசி, நான் பத்மா பேசுறேன். சொல்லு பத்மா, எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? ஆத்துல எல்லாரும் சேமமா இருக்கா. நீ சொன்ன யோசனைய நான் என் ஆத்துக்காரட்டையும் அம்மாட்டையும் சொன்னேன். நீ சொன்ன மாதிரியே நடந்துட்டதால போனஸ் பிரச்சனை தீர்ந்துடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் துளசி. என்ன பத்மா இது? எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்ற? உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறியா? எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம். நான் வேலை செஞ்ச கம்பெனியை காப்பாத்துறது என்னோட கடமை இல்லையா? இல்லடி துளசி, நீ பண்ணது எவ்வளவு பெரிய காரியம்னு நோக்கே தெரியாது. இந்த கம்பெனி போனஸ் பிரச்சனையால எங்க க்ளோஸ் ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்த. நல்ல வேலை நீ தாண்டி காப்பாத்துன. என்ன? நான் கம்பெனியை காப்பாத்துனா? என்னை காப்பாத்துனதே நீதான். நீ இல்லனா நானே இப்ப கிடையாது. நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் எனக்கு கிடையாது. அப்படி சொல்லாத துளசி. நான் என்னத்த பெருசா செஞ்சுட்டேன்? தூக்கி வளர்த்த அக்காவையே சுதர்சன் மாமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார். ஆனா நீ, நாங்க எல்லாரும் சேமமா இருக்கணும்னு இப்ப வரைக்கும் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த ஆத்த விட்டு போனாலும் கூட இந்த ஆத்து மனுஷாளுக்கு உதவணும்னு நினைக்கிறியே, உன் நல்ல குணம் வேற யாருக்கும் வராது துளசி. யூஆர் ரியலி கிரேட். யூஆர் கிரேட் துளசி. இது பார்வத்மா, எனக்கு உதவி பண்ண நீதான் கிரேட். அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ என்னோட ஆதரவு எப்பவும் அங்க உண்டு. துளசி, ஹலோ துளசி. என்ன? ஓ, பெரிய துப்பறியும் நிபுணர் ஆயிட்டியா நீ? இங்க நடக்கிறதெல்லாம் எப்படி அக்காவுக்கு போகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாம் உன் வேலை தானா? சபாஷ், ரொம்ப நன்னா இருக்கு. இன்னும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. இனிமே இனிமே இப்ப நடந்த மாதிரி இல்ல இல்ல, இன்னொரு வாட்டி லைஃப்ல நீ நினைச்சா கூட உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏண்டி, தாலி கட்டினவன் நான், உன் கூட குடும்பம் நடத்துறவன் நான். விசுவாசம் மட்டும் அவங்க கிட்டயா வெட்டுவேனா? துண்டு துண்டா உன்னை வெட்டி போட்டுருவேன். என் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாடி?
அம்மாடி அலமோ அலமோ, நீ தேவையில்லாம கவலைப்பட்டு மனசு போட்டு குழப்பிண்டு அனாவசியமா பயப்படுற. நீ பயப்படும்படி நீக்கு எதுவுமே ஆகல பாரு. அது ஒண்ணும் இல்ல அலமோ. நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறச்ச ஒரு கார்காரன் ஸ்பீடா வந்து கண்ட்ரோல் இல்லாம என் மேல மோதுற மாதிரி வந்துட்டான். நான் அதை அவாய்ட் பண்றதுக்காக அப்படி ஒதுங்கி போறச்ச கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அதுல லேசா சின்ன சின்ன சிராய்ப்பாயிடுது. நானே சமாளிச்சு எழுந்துட்டு நம்ம டாக்டர் கிருஷ்ணா இருக்காருல்ல, அவரை பார்க்கறதுக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். அவர் இந்த ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாரு செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு. அப்புறம் கை காலெல்லாம் கட்டு போட்டு அனுப்பிட்டார். நவ் ஐ அம் ஆல் ரைட். எனக்கு ஒன்றும் இல்லை, சரியா போயிடும். சுரேஷ்க்கும் கௌசல்யாக்கும் எப்ப கல்யாணம் நடந்ததோ அன்னிலேருந்து இந்த வீட்டுக்கு போராத காலந்தா. சரியா சொன்னம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருமாளை வேண்டிட்டு அவர் தீர்க்காயசா இருக்கணும்னு நெத்தியில குங்குமம் எடுத்து வைக்க போனேன். குங்குமம் கை தவறி கீழே விழுந்து கொட்டிடுத்து. பெருமாளேன்னு பெருமாளை சேவிச்சுட்டு கண்மிழிச்சு பாக்குறப்போ இவர் கையிலையும் தலையிலையும் கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறத பாக்குறச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெருமாளே, அவருக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவர் தீர்க்காயசா இருக்கணும். நோக்கு வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. அவர் நன்னா இருக்கணும். அவர் நன்னா இருக்கணும். அத்தை அத்தை